மக்களே இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, மீன் பிடிக்கவும் போல, ரொம்பவே போர் அடிக்குது, வீட்டில் இருக்கவும் முடியல. அதனால பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு சிக்கன் 65 சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோழி 64 சமைக்க நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மேலே பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள். எனக்கு காரம் ரொம்பவே அதிகமாக வேணும் மக்களே, அதனால நான் நிறைய மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நிறைய சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை கலரில் வேற ஏதோ மாவு இருந்துச்சு, அதையும் நான் போட்டுக்கிட்டேன். கூட இஞ்சி பூண்டையும் போட்டேன். கண்டிப்பாக இதை யாரும் முயற்சி பண்ணாதீங்க, நான் என்னென்னத்தையும் போட்டு ரெடி பண்ணுறேன். இது சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. நான் ஒரு அசைவ உண்ணி அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். எங்க வீட்டு கிச்சன் பகுதியில் என்னென்ன கிடைச்சிச்சோ எல்லா மசாலாவையும் போட்டு நான் இந்த சிக்கனை ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்க அருமையா இருக்கு, பட்டாசா இருக்கு. இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில நம்ம சிக்கனை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கணும் மக்களே. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு, சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பூனை வேற பங்கு கேட்டு வந்துகிட்டு இருக்கு. அறம் பத்தலன்னு ரொம்ப அதிகமா போட்ட மக்களே. சிக்கன் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது, நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ஒரு வாய் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அருமையான காரம், சூப்பரா இருக்கு.